தமிழகத்தில் நாளுக்கு நாள் நாய்க்கடி சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் கடும் அச்சத்திற்குள்ளாகி வருகின்றனர். நாய்க்கடி சம்பவங்களை விளம்பர திமுக அரசு கண்டுகொள்ளாமல் இருந்து வருகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர்கள் ராம்குமார் மற்றும் இளவரசன் ஆகியோர் நேரலையில் தரும் தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம். முதலில் சென்னையிலிருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் ராம்குமார். வணக்கம் ராம்குமார். தமிழகத்தில் தொடர்ச்சியாக இந்த நாய்க்கடி சம்பவம் என்பது மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறிக்கொண்டு வருகிறது. கடந்த 3 ஆண்டுகளை பார்த்தோமானால் புள்ளி விவரங்கள் சொல்வது கடந்த 2023 மற்றும் 2024 ஆண்டுகளில் 4 லட்சத்திற்கும் அதிகமான நாய்க்கடி சம்பவங்கள் அரங்கேறி இருக்கின்றன. இந்த ஆண்டு 7 மாதங்களில் மட்டுமே 3 லட்சத்தை தாண்டி இருக்கிறது. கிட்டத்தட்ட 20 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். தற்பொழுது 21வது நபராக தற்பொழுது ஒருவர் உயிரிழந்த செய்தியும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனாலும் கூட மற்ற மாநிலங்களில் இந்த நாய்க்கடி சம்பவங்களுக்காக தொடர்ந்து அரசுகளும் சரி நீதிமன்றங்களும் நடவடிக்கைகள் எடுத்து வரும் சூழலில் தமிழக அரசு மட்டும் தொடர்ந்து மெத்தன போக்கோடு செயல்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். இந்த நாய்க்கடி சம்பவம் தொடர்பாக மக்கள் சந்திக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன, அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன, விரிவாக பதிவு செய்யலாம். நிச்சயமாக சிகாமணி, கிட்டத்தட்ட அதாவது ஜனவரி 2025 ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் நேற்று வரை தமிழகத்தில் 22 பேர் நாய்க்கடியால் உயிரிழந்திருக்கிறார்கள். நேற்று சென்னை ஜாஃபர்கான்பேட்டையில் இருக்கக்கூடிய விஎஸ்எம் கார்டன் என்ற பகுதியில் பிட்புல் என்ற ஒரு தடை செய்யப்பட்ட நாய் கடித்து கருணாகரன் என்பவர் பட்டப்பகலிலேயே பொதுமக்கள் மத்தியில் கடித்து குதறி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே போல சேலம் மாவட்டத்தில் இதே போல நாய் கடித்து நபர் உயிரிழந்த சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. கிட்டத்தட்ட ஜனவரி 1ஆம் தேதி முதல் நேற்று வரை 22 பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க என்ற புள்ளி விவரம் தெரிய வருது. குறிப்பா அதாவது நகராட்சி நிர்வாகம், உள்ளாட்சித்துறை என்பது விளம்பர திமுக அரசில் இருக்கக்கூடிய உள்ளாட்சித்துறை அதாவது தோல்வியடைந்து அதல பாதாளத்திற்கு சென்று வருகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். விளம்பர திமுக ஆட்சியில் எந்த துறையுமே முறையாக பணியை செய்யவில்லை. இதன் காரணமாகவே பல்வேறு துறைகள் பின்னோக்கி செல்கிறது. இதன் ஒரு பகுதியாக தான் உள்ளாட்சி மற்றும் நகராட்சி நிர்வாகத்துறை. கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாநகராட்சி மற்றும் நகராட்சி பேரூராட்சி பகுதிகளில் இருக்க அதிகபட்சமாக ஒவ்வொரு இடத்திலையும் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் ஒவ்வொரு நிமிடமும் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவர்களோட எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது என்ற புள்ளி விவரம் சுகாதாரத்துறையே ஒரு புள்ளி விவரம் கொடுத்திருக்கு. கிட்டத்தட்ட அதாவது கடந்த ஜனவரி 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை கணக்கிட்டபடி கிட்டத்தட்ட 3,67,604 பேர் தமிழகத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க நாய்க்கடியால. அதே போல ரேபிஸ் நோயால 20 பேர் உயிரிழந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நேற்று சென்னை மற்றும் சேலத்தில் 2 பேர், மொத்தம் 22 பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 2023ஆம் ஆண்டு பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பொதுமக்கள் 4,41,804 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கடந்த 2023ஆம் ஆண்டு மட்டும் 18 பேர் நாய்க்கடியால் உயிரிழந்திருக்காங்க. இதே போல 2024ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 4,80,483 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கடந்த ஆண்டில் மட்டும் 43 பேர் நாய்க்கடியால் உயிரிழந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ ஆகஸ்ட் மாதம் வரை 22 பேர் உயிரிழந்திருக்காங்க. 3,67,000 பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது ஆண்டுக்கு ஆண்டு அதிகபட்சமா நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க புள்ளி விவரம். அதாவது தமிழக சுகாதாரத்துறை கொடுத்திருக்கிற இந்த புள்ளி விவரமே இதுக்கு எடுத்துக்காட்டா இருக்கு. கிட்டத்தட்ட அதாவது மாவட்ட வாரியா பார்த்தோம்னா இந்த 2025ஆம் ஆண்டுல மட்டும் அதிகபட்சமா சேலம் மாவட்டத்தில் 25,182 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே போல திருச்சி மாவட்டத்தில் 15,664 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே போல கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 11,282 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. மதுரை மாவட்டத்தில் 8,716 பேரும், சென்னையில 8,582 பேரும், திருநெல்வேலியில 8,089 பேரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பெரம்பலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2,981 பேர். அதே போல நீலகிரி மாவட்டத்தில் மட்டும்தான் குறைந்தபட்சமா 1,321 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க.
கிட்டத்தட்ட அதாவது 2022ஆம் ஆண்டு 2021 திமுக திமுக அரசு பதவியேற்றது முதல் அதாவது தெருநாய்க்கடிகள் முதல் வளர்ப்பு நாய்கள் கடித்த வரை அதிகபட்சமா தமிழகத்தில் வழக்குகள் பதிவாயிருக்கு. அதே போல நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கையும் இந்த ஆண்டு மட்டும் அதாவது இந்த 8 மாதங்கள்ல மட்டும் 22 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே போல 2024 மட்டும் 43 பேர் நாய்க்கடியால் உயிரிழந்திருக்கிறாங்க. 2023 18 பேர். கிட்டத்தட்ட ஆண்டுக்கு ஆண்டு அதிகபட்சமான உயிரிழப்புகள் இந்த விளம்பர திமுக அரசுல இருக்கக்கூடிய உள்ளாட்சி துறையில பதவி ஆகிட்டு இருக்கு. குறிப்பா குறைஞ்சபட்சம் அதாவது மாநகராட்சி பகுதியை பொறுத்த வரைக்கும் தெருநாய்களுக்கு பஞ்சமே இல்லை என்ற நிலை தான் இருக்குது. எந்த பகுதிகள் ஒரு பக்கம் கொள்ளை நடந்து வந்தாலும் ஒரு பக்கம் தெருநாய்களோட தொல்லை என்பது அதிகரித்து வருதுன்னு சொல்லலாம். எந்த இடத்துலையும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் ஒரு சுதந்திரமாக செல்ல முடியவில்லை என்று சொல்ல வேண்டும். பகலிலும் சரி நள்ளிரவிலும் சரி தெருநாய்களோட எண்ணிக்கையும் சரி அதோட அட்டகாசங்களும் சரி அதிகரிச்சுட்டு வருது. குறிப்பா சென்னையை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே கடந்த ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு முதலமைச்சர் தொகுதியான கொளத்தூர் தொகுதியில் இதே போலதான் நாய் கடித்து சில பேர் அதாவது கிட்டத்தட்ட 3 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று தற்போது வீடு திரும்பி இருக்கிறாங்க. முதலமைச்சர் அதாவது தமிழகத்தோட விஐபி தொகுதியான முதலமைச்சர் ஸ்டாலினோட கொளத்தூர் தொகுதியிலே இந்த நிலை என்றால் மற்ற தொகுதியில் எப்படி இருக்கும்? நேற்று அதாவது ஒரு பயங்கரமான ஒரு துயரமான சம்பவம் சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜாஃபர்கான்பேட்டையில் இது ஒரு நாய்க்கடியால் பாதிக்கப்பட்ட பட்ட பகல அதாவது உறவினர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில பூங்கொடி என்பவரோட வளர்ப்பு நாய் போய் அவங்கள அதாவது பூங்கொடியை கடிச்சிட்டு இருக்கு. அவரை காப்பாற்றுவதற்காக சமையல் வேலை செய்யும் கருணாகரன் காப்பாற்ற சென்றிருக்கிறார். கண்ணிமைக்கும் நேரத்தில் பூங்கொடியை விட்டுவிட்டு அவரை கொடூரமாக தாக்கி சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்திருக்கிறாரு. ஏற்கனவே இந்த பிட்புல் நாய் இங்க அதிகமான நபர்களை கடித்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் அந்த பூங்கொடி மீதும் நாயை அகற்ற வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைத்தோம். இந்த காவல்துறையும் சரி சென்னை மாநகராட்சியும் சரி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததுனால நேற்று ஒரு துரதிருஷ்டவசமா இந்த கருணாகரன் என்பவர் உயிரிழந்திருக்கிறார். இது போல சென்னை மட்டும் இல்லாம சென்னை மாநகராட்சி, தாம்பரம் மாநகராட்சி, ஆவடி மாநகராட்சி இந்த 3 மாநகராட்சி பகுதிகளிலும் நாளுக்கு நாள் ஆயிரக்கணக்கான நாய்கள் எண்ணிக்கை அதிகரிச்சிட்டு இருக்கு. இதை தடுப்பதற்கோ தடுப்பூசி போடுவதற்கோ எந்த நடவடிக்கையும் எடுக்காததுனால இந்த உயிரிழப்பு என்பது அதிகரிச்சிட்டு இருக்கு. இதே போலதான் அதிகபட்சமா சேலம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 25,000த்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த விளம்பர திமுக அரசை பொறுத்த வரைக்கும் எதை பற்றியுமே மக்களை பற்றி சிந்திக்காத ஒரு அரசாதான் இந்த விளம்பர திமுக அரசு செயல்பட்டு வருதுன்னு சொல்லலாம். அதாவது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இந்த தெருநாய் பிரச்சனையால் அதிகமான அதாவது புகார்கள் மாநகராட்சி பகுதியிலும் சரி காவல்துறையிலும் சரி அதிகமான புகார்கள் வந்திருக்கு. ஆனா இதை பற்றி சிறிதும் கவலைப்படாத மக்கள் மீது அக்கறை கொள்ளாத இந்த விளம்பர திமுக அரசு நாய்கள் குறித்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. குறிப்பா அந்த நாய்கள் கருத்தடை செய்வதற்கு கிட்டத்தட்ட 1300 ரூபாய் ஒதுக்கப்படுது. அந்த தொகைகள் எங்கே செல்கிறது? இதுவரை அந்த மாநகராட்சி நிர்வாகம் நகராட்சி நிர்வாகத்துறையும் அதை பற்றி ஒரு வெளிப்படைத்தன்மையை இல்ல வெளிப்படையாக அறிக்கை எதுவும் வெளிவிடவில்லை. எத்தனை நாய்க்கு தடுப்பூசி போடப்பட்டிருக்கிறது, எத்தனை நாய்க்கு கருத்தடை செய்யப்பட்டிருக்கிறது என்ற புள்ளி விவரம் சென்னை மாநகராட்சியும் சரி தமிழகம் இருக்கக்கூடிய நகராட்சி மற்றும் மாநகராட்சி பகுதிகளில் எந்த ஒரு விளக்கமும் நகராட்சி நிர்வாகத்துறை இதுவரை கூறவில்லை. இதன் காரணமாக ஒவ்வொரு பகுதியிலும் நாய்களின் எண்ணிக்கை என்பது தொடர்ந்து அதிகரித்துட்டு இருக்கு. இதன் காரணமாக கடந்த 2023, 24, 25 ஆகஸ்ட் நேற்று வரை கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த பகுதியில் மட்டும் இல்லாமல் மற்ற மாவட்டங்கள்லையும் இந்த புள்ளி விவரங்கள் அதிகபட்சமாக இருக்கு. ஒட்டுமொத்தமாக விளம்பர திமுக அரசு இந்த நகராட்சி நிர்வாகத்துறை செயலிழந்து வருது. இந்த நாய்களை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசு தோல்வி அடைந்திருக்கிறது. இதன் காரணமாகவே இந்த அதாவது தெருநாய்கள் மட்டும் இல்லாமல் வளர்ப்பு நாய்களும் கடிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்து வருகிறது. கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பு சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு IAS அதிகாரியை நாய் கடித்து அவர் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இது போல ஒவ்வொரு இடத்திலும் நாய்களுடைய அட்டகாசம் என்பது அதிகரித்து வருது. இதுதான் புள்ளி விவரம் சொல்லி வருது. சிகாமணி, தமிழ்நாட்டில் நாய்க்கடி பிரச்சனையால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் குறித்து விரிவான கள விவரங்களோடு நேரடியில் இணைந்த செய்தியாளர்கள் இருவருக்கும் நன்றி.